நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் ஏர் பலூன் ரிஃப்ளெக்ஷன் அந்த பில்டிங்கில் தெரியுதா? இந்த ஹாட் ஏர் பலூன் பாருங்கள் எங்கே இருக்குது, செமையாக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு. இந்த அஃபிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அது ஒரு ஆர்ச் கட்டி அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாருக்கு போயிட்டு வந்த சோல்ஜர்ஸ்க்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்களாம். Emma, you want to say hi? Hello. Hey, hi. you want to say hi to YouTube? Yeah. Hello. Thank you. ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ ஹாய், குட் மார்னிங்க. இன்றைக்கி மெல்பர்னில் இருக்கோம். மெல்பர்னில் டே 4 இன்றைக்கி. ஸோ டே 4 வந்து நம்ம டூல் அப்பாசல்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ மெல்பர்ன்லேருந்து ஒரு 3 hours ஜர்னி. ஸோ அங்கே தான் போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி நான் காலையில் 6 மணி ஆகுது. இப்போது நான் வந்து அந்த டே டூர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மேலே பார்த்தேன் ஒரே ஹாட் ஏர் பலூன்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பலூனு. ஸோ ஹாட் ஏர் பலூன் ஆக்டிவிட்டின்னு இங்கே மெல்பர்னில் இருக்குது. ஸோ அது விடிய காலம் தான் ஆரம்பிப்பாங்க போல இருக்குது. எல்லா பலூனும் ஆல்ரெடி மேலே போயிடுச்சு. ஸோ எப்படியுமே அந்த ஒரு பலூன்லேயும் ஒரு 10 பேராவது இருப்பாங்க மினிமம். நம்ம நெக்ஸ்ட் டைம் மெல்பர்ன் வந்தால் மேபி அதை ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் நான் ஹாட் ஏர் பலூன் எங்கேயும் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரியல. சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் இருக்குது, குயின் விக்டோரியா மார்க்கெட்னு. அது 6 மணிக்கு திறப்பாங்க. இந்த குயின் விக்டோரியா மார்க்கெட் வந்தீங்கன்னா அது வந்து வெனஸ்டே நைட்டு வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் போடுவாங்க. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்தால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டு. ஸோ மெல்பர்ன் காலையில் 6:30 இப்படி தான் இருக்குது, ஒரு டீசெண்டான க்ரௌடோட. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் ஏர் பலூன் ரிஃப்ளெக்ஷன் அந்த பில்டிங்கில் தெரியுதா? இந்த ஹாட் ஏர் பலூன் பாருங்கள் எங்கே இருக்குது, செமையாக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு. ஒரு ஸ்கை டைவிங் பண்ணாமல் இந்த ஹாட் ஏர் பலூனில் போயிருக்கலாமோ? ஹலோங்க, நம்ம கிரேட் ஓஷன் டூரில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. கிரேட் ஓஷன் ரோடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப். ஸோ அதில் வந்து நம்ம வந்திருக்க இடம் வந்து டர்க்கின்னு ஒரு பீச். இது சர்ஃபிங் பீச்சு. இந்த பீச்சில் எல்லாம் சர்ஃபிங் பண்ணிட்டுருக்காங்க. வேவ்ஸ் நிறையா பெருசாக வரும்னு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், சர்ஃபிங் காம்படிஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்காங்க 3 பேர். இங்கே எது கவுண்ட்டுன்னு சொல்லிட்டுருக்காங்க. செம குளிருது. ஸோ நம்ம ட்ரிப்பில் வந்து இன்றைக்கி ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டும் ஒரு ஆப்பிள் ஜூஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க பேக்கேஜில் கவர் ஆகிடுது. ஆப்பிள் ஜூஸு பார்க்குறதுக்கு இது சோப்பு டப்பா மாதிரி இருக்குது. நம்ம ப்ளூ மவுண்டன்ஸ் போனோம்ல, ஸோ அந்த டூர் ஆப்டர் தான். ஒயின் ஆப் அண்ட் கோஸ்டல் டூர்ஸ். பிஸ்கெட் ரொம்ப நல்லா இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஆஸ்திரேலியா அழகாக இருக்குது. இந்த போகிற வழியில் இருக்க அந்த குட்டி குட்டி வில்லேஜஸ் தான். ஃபிஷிங்க்கு தனியாக ஒரு வில்லேஜு, அப்புறம் இந்த மாதிரி சர்ஃபிங்க்கு தனியாக ஒரு வில்லேஜ். அந்த மாதிரி ஒரு வில்லேஜில் இருக்க அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த வேலையை சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வில்லேஜில் வந்து சர்ஃபிங் தான் மெயின் பிஸ்னஸ் ஆகும். சர்ஃபிங் போர்டு பண்ணுறது, சர்ஃபிங் பண்ணுறதெல்லாம். ஸோ இந்த ஊர் பேர் வந்து டார்க்கி. ஸோ அது டார்க்கி வில்லேஜ், இது டார்க்கி பீச். ஸோ நம்ம அடுத்த ஸ்டாப் வந்து 45 minutes மேலே தான். ஸோ நான் உங்களை அடுத்த ஸ்டாப்பில் சந்திக்கிறேன். பை. ஹலோ கைஸ், நம்ம கிரேட் ஓஷன் ரோட் ட்ரிப் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அஃபிஷியலாக எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சொல்கிறேன்னா, அங்கே பாருங்கள் கிரேட் ஓஷன் ரோடு ஆர்ச். ஸோ இந்த ரோடு இந்த அஃபிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஸோ அது ஒரு ஆர்ச் கட்டி அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது கட்டினது 1900s கட்டியிருக்காங்க. மலையை கிடஞ்சி இப்படி இருந்த ரோடு இது. இந்த கிரேட் ஓஷன் ரோடு மொத்தம் பார்த்தீங்கன்னா 241 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். இது இங்கே பாருங்க, கிரேட் ஓஷன் ரோடு. Great Ocean Road Memorial Arch. So in the First World War,
1914 1918. ஸோ இங்கேயே கேம்ப் போட்டு கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் அப்படியே உங்களுக்கு இங்கே பீச் காட்டுறேன். ஸோ ஒன் ஆஃப் த மெமரபிள் ஆர்ச்சில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பீச் பார்க்கலாம். லுக் அட் த பீச். மெல்பர்னோட வில்லேஜஸ் டவுன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1900s கட்டியிருக்க ரோடு. ஸோ வாருக்கு போயிட்டு வந்த சோல்ஜர்ஸ்க்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, வரும்போது அந்த கைடு சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம இப்போ இங்கே இருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக போயிட்டு தான் அந்த 12 அப்போஸ்டல்ஸ்ன்ற இடத்துக்கு போக போகிறோம். ஸோ 13 வருஷம் எடுத்திருக்காங்க இந்த ரோடு போடுறதுக்கு. ஸோ டைனமைட்னா யூஸ் பண்ணி ஆக்சுவலி கொஞ்சம் ஈஸியாக போட்டிருக்கலாம். பட் வார்லேருந்து வந்த சோல்ஜர்ஸ் திருப்பி டைனமைட் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு திருப்பி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். வாரன் மெமரிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு டைனமைட் அவாய்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் பாம்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் கையாலே நோண்டி இந்த ரோடு போட்டிருக்காங்க. 13 வருஷம் போட்டிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க, அவ்வளோ கஷ்டம் தான். சொல்லியிருந்தேன், நம்ம டே ட்ரிப் எல்லாமே நம்ம வந்து கெட் யுவர் கைடு ஆப்பில் தான் புக் பண்ணோம். கொஞ்சம் ட்ரஸ்டபுளான ஆப் அது. ஸோ ரேட்டிங்ஸ் நல்லா இருக்கிற கைடாக பார்த்து சூஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நான் தனியாக வந்தது தான் பண்ண பெரிய தப்பு. பட் இதுதான் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம தனியாக வர மாட்டோம். இது நம்மளோட அடுத்த ஸ்டாப்புங்க. லோன்னு ஒரு சின்ன வில்லேஜ் நம்ம இப்போ கிரேட் ஓஷன் ரோடு போகிற வழியில். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அங்கே ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, பார் இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து சர்ஃபிங் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மட்டும் அந்த பாறை மாதிரி வந்துருக்கு பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்க. ஸோ இந்த கிரேட் ஓஷன் ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி வில்லேஜஸ் இருக்குங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக 12 அப்போஸ்டல்ஸ் தான் மெயின் மேட்டர். பட் அதை கம்பேர் பண்ணால் அது போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மெல்பர்ன் வந்தால் இதை மிஸ் பண்ணிடாமல் இந்த கிரேட் ஓஷன் ரோட் ட்ரிப் எடுங்க. 2 நிமிஷம் தான் கொடுத்தாங்க இங்கே பாருங்க. இவங்க தான் நம்ம டூர் கேங். இங்கே இருக்கார்ல, இவர் தான் நம்ம டூர் கைடு. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கார் இவர். ஸோ நம்ம ட்ரிப்பில் அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க. நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி வலை போட்டு வச்சுருப்பாங்க. ராக்ஸ் விளாடாமல் இருக்கணும்னு. இந்த இடம் பேர் வந்து கேப் பேட்டன், இந்த கிரேட் ஓஷன் ரோடு. இந்த கிரேட் ஓஷன் ரோடு மலையிலேயே தான் போகுது அப்படியே. ஓகேங்க, நாங்கள் அடுத்த ஸ்டாப்பில் போயிட்டு பேசுகிறேன். ஸோ அடுத்த ஸ்டாப் லஞ்ச் தான். நீங்கள் லஞ்ச் முடிச்சு தான் திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு டவுனுக்கு வந்திருக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன டவுன். இங்கே ஏதோ சாட்டர்டே மார்க்கெட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, லோக்கல் மார்க்கெட். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு டைம் இருந்தால் அந்த லோக்கல் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ இங்கே தான் சாப்பிட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பீச் பார்த்துட்டு இப்படியே வருவோம். நல்லா ஒரு பெரிய கடைங்க, ஜார்ஜ். அப்படியே அங்கே போனால் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம சாப்பிட்டு போய் பீச் பார்க்கலாம். ஓகே, சாப்பாடு வந்துருச்சு. நம்ம ஆர்டர் பண்ணது வந்து ஒரு மிக்சட் ரேப், சிக்கன் மட்டன் எல்லாம் சேர்த்து ஒரு மிக்சட் ரேப். சமைச்சு சூடாக இருக்கிறது, நல்ல வாசனை. ஈவினிங் வரைக்கும் 10 மணி தரல, வேலை வாங்கிக்கலாம். பாருங்க, அது செம்ம பெரிய ஆப். புகை பறக்கு. ஸ்பூன் எடுத்துட்டு சார், அப்புறம் பாருங்க ரேப்பை. அவ்வளோ சூடாக இருக்குது. Are you gonna do like a video, you hanging around in Apollo Bay? Yeah. Just this is first time visiting Australia, so I'm just capturing all these things. Oh, okay. That's nice. So anyways, when you go to a new place, you call your family members and show this, see that. But instead of that, I just record and put it on YouTube, so I'll tell them to watch it. It's like vlog or stuff. Yeah, vlog, yeah. நீங்கள் வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு அடுத்த வீடியோ போட ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ காஃபி வாங்கிட்டு கிளம்புவோம்.
மண்ணம் காஃபி போடுறாரு. Emma, do you want to say hi? Hello. Hey, Hi. you want to say hi to YouTube? Yeah. Thank you. ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அப்படியே போயிட்டு பீச் பார்க்கலாம். ஸோ நம்ம 2-3 நாளாக இந்த ஃபிஷ் ஃபிங்கர் அது பேர் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிட்டு போர் அடிச்சனால இன்றைக்கி நான் ரேப் எடுத்து சாப்பிட்டேன். ஒரு ரேப் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடித்து விட்டு இந்த டவுனில் பீச் பார்க்க போகிறோம். கிரேட் ஓஷன் ரோட டே ட்ரிப்புக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணது வந்து $123 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். ஸோ நான் கீழே கன்வர்ஷன் போடுறேன். வெதர் நல்லா கூலாக இருக்குது. இதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி 1 மணிக்கு பஸ்ஸு டோல் அப்பாசில்ஸ் போகிறதுக்கு. இங்கே பாருங்க மலை. இங்கே ஆக்சுவலாக நான் தமிழில் சின்ன வயசில் படிச்சிருப்பேன். மலையும் மலை சார்ந்த இடங்களும் மருதம், அப்புறம் காடும் காடு சார்ந்த இலைகளும், அப்புறம் அது கடலும் கடல் சார்ந்த இடங்களும்னு. அது வந்து 301 பார்க்குறீங்க. So they have something. Come on. There you go. Hey. So Saturday marketing $3.50 each, 3 for $10. பரவாயில்ல, ரொம்ப சீப்பாக தான் இருக்கு. Okay. இப்போ பெயிண்டிங்ஸ்லாம் வைக்கிறாங்க, நல்லா க்யூட்டாக. கையிலே தச்ச பொம்மைங்கள்லாம் வைக்கிறாங்க. இது வந்து ஹேங்கிங் பாட்ஸ்க்காக நினைக்கிறேன். அதுதான், அதே தான் ஹேங்கிங் பாட்ஸ். அங்கே என்ன இருக்குது பார்த்து வரும். இங்கேயும் செடி தான் வச்சுருக்காங்க. ஸ்டார் ஃபிஷ் எல்லாத்துலேயும் எடுத்து பண்ணியிருக்காங்க, நல்லா இருப்பாங்க. $45. சரி, குயிக்காக பீச்சுக்கு போயிட்டு வரும். மலை அடிவாரத்தில் அப்படியே கடல். இந்த கடல் பக்கத்தில் அப்படியே இந்த கஃபே, ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம பால் போட்ட காஃபி இந்த ஊரில் தான் கிடைக்கும். அப்புறம் சிங்கப்பூர் போனது வந்து மில்க் மேட் காஃபி தான். ஸோ அதனால் இங்கே நல்லா இந்த காஃபியை போட்டு என்ஜாய் பண்ணிக்கணும். செமையாக இருக்கும். Submerged items in this area do not swim in this area. இங்கே நிறையா ஷிப்ரெக் நடந்திருக்குங்க, அதாவது கப்பல் கவர்ந்துருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால் இங்கே யாரும் குளிக்க வேணான்னு போட்டிருக்காங்க. ஆனால் யாரும் மதிக்கிற மாதிரி தெரில. இது நாயா ஆடா. இந்த பீச்சை பாருங்கள், செமையாக இருக்கு. வேற மாதிரி பீச்சு. Cheers.
நம்ம ஆக்சுவலாக அந்த ரோடு அங்கே ஸ்டார்டிங் இருக்கும் மலை, அங்கே இருந்து அப்படியே மலையிலேயே வந்திருக்கோம். உண்மையிலே ஒரு சூப்பரான ரோடுவேங்க இது, கிரேட் ஓஷன் ரோடு. பேர் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. உண்மையிலே செமையாக இருக்குது. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க மெல்பர்ன் வந்தீங்கன்னா. ஆனால் சமயம் ஓடுங்க. இட்லி தோசை கடை மட்டும் இந்த இடத்துல போட்டோன்னா, யாருக்காவது மெல்பர்னில் இருந்தீங்கன்னா அதை பிளான் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம பீச் ரோட்லேருந்து ஒரு சின்ன டைவர்ஷன் எடுத்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்திருக்கோம். ஸோ அந்த ஃபாரஸ்ட்குள்ளே கோலாஸ் காட்டுறேன்னு கூப்பிட்டு வந்திருக்காரு. இங்கே கோலாஸ் பக்கத்துலேருந்து பார்த்தேங்க, ஆனால் அந்த கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. இங்கே இருக்கிற மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு வந்து சரியாக சன்லைட் கிடைக்காம அது வந்து அது கிளையிலேருந்து சீட்ஸை கீழே போடுமா. அதுலேருந்து வளர்க்குற மரம் இருக்குல்ல, அதுக்கு மேலே வளருமா. இந்த புதுசாக வளர்க்க மரம் வந்து செத்துரும். ஒரிஜினல் மரம் மட்டும் அப்படியே இருக்குமா.